வெல்கம் டு ஆபித் ஆரியன் சேனல். இன்றைக்கி வந்து கடலப்பருப்பு கைமா போட்டு கூட்டு மாதிரியே செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், புரோட்டாக்கும் சப்பாத்திக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறோம் வாங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு 100 கிராம் கைமா, கொத்துக்கறி, ஒரு அரை தக்காளி, அரை வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, பட்டைகிராம் பொடி, இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போது இது கூட எல்லாமே வேக வச்சுட்டு கடைசியில் வெங்காயமும் 2 பட்டையும் 5 குருமிளகு எண்ணெயில் போட்டு தாளித்து அதில் கொட்டிடணும் கடைசியில் இறக்கும்போது. இவ்வளோதான். இதை பார்த்தா நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும், சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். அடுப்பத்தை வைக்க போகிறோம், குக்கர் வச்சுக்கிறோம். கடலப்பருப்பை கழுவிட்டோம். இப்போ கொஞ்சம் அளவான தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ மஞ்சள் எல்லாம் தேவையில்லை. இந்த மசாலா எல்லாமே கூட போட்டு வேக வைக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அது கூட மட்டன் வெட்டி வச்சது கைமா. தேவையான உப்பு, அளவாக உப்பு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது அப்படி ஒரு 4 சவுண்டு வரணும். வெயிட் வைக்கிறேன். வெயிட் வச்சுட்டு ஒரு 4 சவுண்டு தான் போதும். சவுண்டு வந்துச்சு. 4 சவுண்டு வந்தால் இறக்கிடலாம். சில இறங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியில் அந்த குருமிளகும் இதுவும் போட்டு காட்டணும். அப்படியே கெட்டி வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி இப்போ வறுக்க போகிறோம். வடைச்சட்டி வச்சுட்டோம். எண்ணெய் காயுதுங்க. எண்ணெய் ஊற்றி சும்மா குருமிளகு ஒரு 2 பட்டை மட்டும்தான் போடணும், வேறு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அதுவே எல்லாம் வெந்துடுச்சு, அதனால் வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ அப்படியே கலக்கி மாற்றி 2 கொத்தமல்லி தழை மட்டும் போட்டால் போதும். அப்படியே இதுவும் போட்டுக்கணும். அப்படியே கலக்கி விட்டோம்னா அப்படியே சூப்பராக ஆகும். வெடிச்சிருச்சு. இப்போ ஊற்றுறோம் பாருங்க. ஊற்றி அப்படியே கூட்டாட்ட ஆயும் பாருங்க. இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட் வெந்தது இறக்கிடலாம். இப்போ கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கைமாவோட. வாங்க சாப்பிட்லாம். குழந்தைங்க இதெல்லாம் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு வகையில் சாப்பிட்றதுனால இப்படியெல்லாம் கொடுத்திங்கன்னா பருப்பு வகை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். புரோட்டா, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்து வேலை தான். வாங்க சாப்பிட்லாம்.